யாகங்கள் செய்தாலும் பூஜைகள் போட்டாலும் உன் விழி திறந்திடுமோ? கோபத்தில் வெறுத்தாலும் தீபத்தை மறுத்தாலும் உன்னருள் குறைந்திடுமோ? சரணம் உன் பாதம் தாயே, மனம் பார்த்து அருள்வாயே. பரணும் என்னை காக்க நீயே, குறை நீக்கி மகிழ்வாயே. உன்னை பாடினேன், நாடினேன், தேடினேன் என் தாயே மாயி. நீ ஆடிவா ஓடிவா காக்கவா என் தாயே மாயி. மகமாயி துணை நீ திரிசூலி. மகமாயி வரம் நீ தரும் தேவி. சுந்தரி அந்த பணத்தை நெருப்புல போட்டுட்டா. எங்க சேகரன் பணத்தை கட்டாம இந்த ஊர்லயே இருந்துட்டு போறானோன்னு நீங்க தான் உங்க மோதிரத்தை கொடுத்து அனுப்புனீங்க. ஏன் மோதிரத்தை கொடுத்து அனுப்பணும்? அதுக்கப்புறம் வந்து இப்படியெல்லாம் பேசணும். பத்தாததுக்கு அவன் வீட்டு பத்திரத்தை வேற என்ன எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு ஜாக்கி. நீங்க தானே ஐயா அங்க வந்து எல்லாம் சொன்னீங்க. இப்ப மறுபடியும் என்னையே அதையெல்லாம் சொல்றீங்க. என்ன நடந்ததுன்னு கேக்குறல, மறைக்காம என்கிட்ட சொல்லு. முட்டாள். சுந்தரி கையில இருந்த பணம் நெருப்புல விழுந்த உடனே சேகரன் அம்மன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சான். சேகரனை நிக்க வச்சு ஆச்சாரி பேசிக்கிட்டு இருந்தாரா? அங்க நின்னுகிட்டு இருந்த சுந்தரி பணத்தை நானே கொடுக்கறேன்னு வாங்கிட்டு வந்தா. அப்படின்னா சுந்தரி வேணும்னே தான் பணத்தை நெருப்புல போட்டிருக்கா. அவன் மனசுல என்ன இருக்கோ என்னமோ யாருக்கும் தெரியாது. ஆனா சேகரன் தான் ஏடா கூடமா என்னமோ பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது. சின்ன பொண்ணு இவ என்ன பண்ணுவா? இதுல அவ தப்பு எதுவும் இல்ல சாமி. கை மேல பல்லி விழுந்தப்போ கைய உதறிட்டா, பணம் நெருப்புல விழுந்துடுச்சு. கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்து அனுப்புறதுக்கு அப்புறமும் அவங்களையே ஊரை விட்டு அனுப்பாம அங்கேயே நிக்க வச்சிருந்தீங்க. நாங்க நிக்க வைக்கலைங்க ஐயா. சேகரன் அபராதம் கட்ட பணம் இல்லைன்ன உடனே பொண்டாட்டியோட தாலியவே எடுத்துட்டு வர முடிவு பண்ணிட்டான். அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை கேட்டு வாங்கிட்டு வா. சாதாரண நாள்லயே அம்மா அதை கழட்டி பயப்படுவாங்க. இந்த நிலைமையில கழட்டி கொடுப்பாங்களா? நீ அவகிட்ட சொல்லு. இன்னைக்கு தாலி அவ கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவ கழுத்துல அது தொங்காதுன்னு சொல்லு. அந்த நேரத்துல நீங்க அனுப்புன மோதிரம் வந்தது. ஆச்சாரி சேகரனை கையெழுத்து போட கூட சொன்னான். சேகரன் கையெழுத்து போட்டான். அழுதுகிட்டே இனிமே இந்த ஊரை விட்டு போக வேண்டியதான்னு கிளம்புனான். அப்பதான் நீங்க வந்தீங்க. வந்து நீங்க தானே சாக்ஷாத் நீங்க தான் உங்க வாயால சொன்னீங்க. நீ திருடன் இல்லேன்னு போது எதுக்காக ஊரை விட்டு போகணும்? நீ இங்கேயே தான் இருக்கணும். நிரபராதிகள் தண்டனையை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக நானே இறங்கி வந்தேன். அம்மனுக்கு சாத்தின துணி அதே இடத்துல தான் இருக்கும். போய் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் அம்மனுக்கு சாத்தின துணி வேற, சேகரங்கிட்ட இருக்கிற துணி வேறன்னு சொன்னீங்க. அப்புறம் அம்மனுக்கு சாத்தின துணி உள்ள இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு சாத்தின துணி இதோ இங்க இருக்கு. சேகரன் போத்திக்கிட்டு வந்த துணி அங்க இருக்கு. கோயில்ல திருட்டுத்தனமே நடக்கலைன்ன போது தண்டனை கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை.
இந்த கோயில்ல திருட்டு நடக்கலங்கிற போது தண்டனை கொடுக்கறதுல அர்த்தமே இல்ல. சேகரனும் அவன் பொண்ணு சுந்தரியும் இனிமே இந்த கோயிலே வேலை செய்யலாம். தண்டனைய ரத்து பண்றேன். சேகரன் நிரபராதின்னு சொன்னீங்க. சேகரன் நிரபராதி. அதுக்கப்புறம் என்னாச்சு? தீர்ப்ப சொல்லிட்டு போனவரு திரும்ப வந்தீங்க. அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு தெரியும். சேகரன் வந்தான், எனக்கு நன்றி சொன்னான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், காப்பாத்திட்டீங்க. பாலசுப்ரமணியன் என்ன பார்த்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டாரு. சுந்தரியும் தாண்டி போனா. நானும் அங்க இருந்து போயிட்டு திரும்பி வந்துட்டனா? ஆமாங்க ஐயா. ஆனா ஒரு வித்தியாசம். என்ன? தீர்ப்பு சொல்லும்போது நீங்க சிகப்பு சால்வை போத்தி இருந்தீங்க. சிகப்பு பார்டர் தங்க கலர்ல இருந்தது. சால்வை மொத்தமும் புள்ளி புள்ளியா டிசைன் இருந்தது. ஆனா திரும்பி வந்தப்போ பச்சை கலர் சால்வை போத்தி இருந்தீங்க. அதுக்குள்ள எப்படி சால்வைய மாத்திட்டு வந்தீங்க? கர்ப்ப கிரகத்துக்கு போகணும். காலையில அம்மனுக்கு என்ன புடவை சாத்துனீங்க? மஞ்ச புடவை. விசேஷ அலங்காரங்கள் ஏதாவது நீங்க பண்ணீங்களா? சால்வை சாத்தணும். என்ன நிறத்துல? சிகப்பு. நல்லா ஞாபகம் இருக்கா? நிச்சயமா சிகப்பு தானா? ஆமா, சிகப்பு தான். அந்த சால்வையை கொண்டு வாங்க. அம்மன் மேல வீணா கோபம் வேண்டாம். உங்களுடைய அறிவுரை இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை.
நான் அப்பவே சொன்னேன், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால கிராமத்துக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். கண்ட பிசாசுகளோட பேச்சை கேட்டு என்ன ஊரை விட்டு வெளியே வச்சிருந்தீங்க. நான் ஊருக்குள்ள வந்திருந்தா அந்த சேகரனும் அவன் பொண்ணு திரிபுர சுந்தரியும் இத ஊரை விட்டே போயிருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனதே நீங்க தான். உங்க லட்சியத்துக்கு யார் தடங்களா இருக்காங்கன்னு சொன்னதே நான் தான். அதை மறந்துடாதீங்க. இந்த சால்வை தான் சாத்தணும். இதே சால்வதான் ஐயா நீங்க தீர்ப்பு கொடுக்கும்போது போத்தி இருந்தீங்க. இது அம்மனுக்கு சாத்தினதுக்கு அப்புறமா நான் தான் உள்ள எடுத்து வச்சேன். வேற யாரும் உள்ள வரல. சொன்னல, அம்மனோட காலடி தடம் தெரியுதுன்னு சொன்னல. நம்ம 2 பேரையும் தவிர மத்த எல்லாரையும் வெளியில போக சொல்லுங்க. அம்மா தூங்கிட்டாங்களா? கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாத்திரை கொடுத்தேன், இப்பதான் படுத்தாங்க. எப்படியும் ஊரை விட்டு கிளம்பிட்டோம், அப்படியே போயிருக்கலாம். ஒரு வழியா நான் திருடன் இல்லைன்னு தீர்ப்பாயிடுச்சுல்ல. மறுபடியும் அந்த பாழா போன கோவிலுக்கு போக வேண்டியிருக்குமே. சுந்தரி, என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? தெரியாத புது வாழ்க்கையை தேடி போறதை விட இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். எனக்கு என்னமோ வாழ்ற வாழ்க்கையே சரியா படல. வேற வழி இல்லையே தான் நான் அந்த கோவிலையே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் இம்சையா இருக்கு. என்னங்க, இவ ஜாதகத்தை கொண்டு போய் அந்த நீலகண்ட சாஸ்திரி கிட்ட கொடுங்க. இவளுக்கு ஏன் அம்மனை கண்டாலே ஆகலன்னு தெரிஞ்சுக்கலாம். பூர்வ ஜென்மத்து தோஷம் ஏதாவது இருந்தா, சாந்தி பரிகாரம் ஏதாவது பண்றதா இருந்தா பண்ணிரலாம். பரிகாரத்தை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு செலவு பண்றதுக்கு வழி தெரியுமா? சுந்தரி, வெளியில பனி கொட்டுது, உள்ள வாமா. அதான் உத்தரவு போட்டிருக்காங்கல்ல. விருப்பாட்ச சாஸ்திரிகளுக்கு எதிராக நீ பேசி 15 நாள் ஆயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொன்னாரு. அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி 1 வாரம் ஆயிடுச்சுமா. போதும்மா, இப்ப உள்ளவா. சேகரன் என் வார்த்தையை மீறி நடந்துக்கிட்டான்னு உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டா? அனுப்ப மாட்டாரு, ரொம்ப மாறிட்டாரு. அந்த திரிபுர சுந்தரி அவரோட மனசை மாத்திட்டாம்மா. இல்லன்னா என்ன நிரபராதின்னு சொல்லி இந்த ஊர்லயே நீ வாழலான்னு அனுமதி கொடுத்திருப்பாரா? உள்ள வாம்மா. அவர் கேட்டா நான் பேசிக்கிறேன். உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன அப்பாவே உள்ள கூப்பிடுறேன். வாம்மா, உள்ள வா. தட்டு எடுத்து வையே. பாவம், என் பொண்ணு இத்தனை நாளா வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டோம். போடு. என்னாச்சுமா? உங்க தட்டுல இருந்தே எனக்கு 2 உருண்டை கொடுக்குறீங்களாப்பா?
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மனுக்கு சாத்தின சால்வைய நாம திருடலன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வீட்ல இருந்த அந்த சால்வை யாருது? யார் கொண்டு வந்து போத்தி விட்டாங்க? போத்திக்கிட்டு இருந்தது சுந்தரி தான். அவ தான் பதில் சொல்லணும். அதான் எனக்கு அப்பவே தெரியாதுன்னு சொன்னேன்லப்பா. சத்தியமா எனக்கு ஞாபகமும் இல்ல. பின்ன அது எப்படி வந்தது? யார் செஞ்ச வேலை இது? நம்மள மாட்டி விட யாரோ முயற்சி பண்றாங்க. மாட்டி விடுறதுக்கு அவ்வளோ விலை மதிப்புள்ள சால்வையை கொண்டு வந்து போத்தி விடுவாங்களா? அதுவும் இல்லாம அதே மாதிரி இன்னொரு சால்வையை அம்மனுக்கு சாத்துவாங்கன்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதையும் அதே மாதிரி வாங்கறதுக்கு. பின்ன யார் அதை போத்தி விட்டுருப்பாங்க? அம்மன் முன்னாடி புறமுதுக காட்டி உட்காரக்கூடாது. அந்த அம்மன் தான் எனக்கு புறமுதுக காட்டி உட்கார்ந்திருக்கா. இதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த அம்மனை யாராவது ஜெயிக்க முடியுமா? சுந்தரி இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அம்மன் தான் இப்படி பண்ணியிருக்கா. சவுடி சொன்ன மாதிரி சுந்தரியே உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அந்த சுந்தரிக்கு தாய் திரிபுர சுந்தரி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. எதிரிக்கு எதிரி நண்பன்னு நீங்க கேள்விப்பட்டதில்ல? இப்ப அந்த அம்மன் உங்களோட எதிரிக்கு துணையா போய் நிக்கிறா. சாதாரண மனுஷ எதிரியா இருந்தா போராடி ஜெயிச்சிடலாம். இந்த அம்மனை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொடிய அசுரர்களை சம்ஹாரம் பண்ண அந்த தேவாதி தேவர்களே அவங்க எல்லா சக்தியும் சேர்த்து அம்மனுக்கு கொடுத்துருக்காங்க. தேவி பாகவதம் படிச்சதில்லையா? முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய சக்தி அம்சம் அந்த தாய்கிட்ட இருக்கு. நீங்க அவளுக்கு சமானமா? விரோதம் பாராட்டுறதுக்கும் போராடுறதுக்கும் ஒரு எல்லைன்னு ஒண்ணு இல்ல. சூரியன் முன்னாடி நீங்க ஒரு பனித்துளி. என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? புத்தி ஞானம் இல்லாதவன், எதுவும் தெரியாதவன், முட்டாள்தனமானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அம்மன்கிறவ யாரு? அவ சக்தி என்ன? அவ சக்தி எங்க இருந்து வருது? அவளை வசப்படுத்துறது எப்படி? அவளை விடுதலை பண்றது எப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த தெய்வங்கள் யாரு? பக்தர்களை தேடுறவங்க, ஸ்தோத்திர பிரியர்கள். பக்தனுடைய பக்திக்கு அவங்க அடிமை. அது மட்டுமில்ல, நம்ம கிட்ட இருந்து கிடைக்கிற பக்திக்காக வாயை பொளந்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவன். செவன ரிஷியோட கதை தெரியும்ல? யாகத்துல கிடைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களுக்காக அக்னி தேவதைகள் எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அனுஷிய கதையை மறந்துட்டீங்களா? மும்மூர்த்திகளையே அவங்க குழந்தைகளா மாத்திக்கிட்டாங்க. அப்பெல்லாம் உங்க அம்மனால ஒண்ணும் பண்ண முடியல. அதெல்லாம் உலக நன்மைக்காக நடந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். தெய்வங்கள் குழந்தையா மாறினதுக்கு அப்புறம் மூவுலகம் அதிர்ந்தது. நான் செய்யறதும் இந்த உலகத்தோட நன்மைக்காகன்னு நினைச்சுக்குங்க. அந்த தெய்வங்கள் என் மூலமா அந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கங்க. அந்த தெய்வத்தோட விருப்பம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு துரும்பு கூட அசையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு தெய்வம் இறங்கி வந்து என்னை இப்படியெல்லாம் தூண்டி விடுது. விருபாக்ஷா, நீ இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லு. உங்களோட இந்த லட்சியம் இந்த உலக நன்மைக்காக இருந்தா நிச்சயமா அந்த தெய்வம் உதவி செய்யும். ஒருவேளை சுயநலமா இருந்தா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்.
இந்த அம்மனை எனக்கு விரோதமா வந்தாலும் நான் போராடுவேன். யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு. எதிரி என் எதிரில தான் இருக்கா. இனிமே இந்த யுத்தம் நிக்கவே நிக்க